தலைவரே, நீங்க வாங்குற எல்லா பொருள்லையுமே மேக்கிங் சார்ஜஸ் ஒன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வாங்குற அரிசி, காரு, ஏன் நீங்க வாங்குற துணிமணி எல்லாத்துலயுமே இருக்கு. பட் அதுல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மேக்கிங் சார்ஜஸ் எம்ஆர்பிலேயே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஆனா நாங்க மட்டும் தங்க நகைக்கும் வைர நகைக்கும் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு தனியா காமிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எல்லாம் தனித்தனியா வாங்குனீங்கன்னா அது ஒரு ரா மெட்டீரியல், அதுல எந்த மேக்கிங் சார்ஜஸும் இருக்காது. நீங்க தங்கத்தை தனியா வாங்கி வச்சுக்கலாம், அதுக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அந்த ரேட் மட்டும் தான். ஆனா அதையே நகையா பண்ணணும்னா அதுல கட்டிங் இருக்கு, பாலிஷிங் இருக்குது, நகை செதுக்க வேண்டியது இருக்கு, டிசைன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுல நிறைய டிசைனர்ஸ், கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாருமே அதுல ஒர்க் பண்றாங்க. அவங்களோட நேரம், அவங்களோட திறமை எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. சோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கறது இந்த மேக்கிங் சார்ஜஸ் மூலமாக தான். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு நகையை வாங்க வரீங்கன்னா ஒரு கடைக்கு வரீங்க, அந்த கடையோட பில்டிங் வாடகை, ஏசி, அங்க இருக்கிற லேபர், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட், இது எல்லாத்தையுமே அந்த மேக்கிங் சார்ஜஸ்க்குள்ள தான் அடக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா எம்ஆர்பியா தங்க நகையோ வைர நகையோ விற்க முடியாது. இதுல தங்கத்துக்கு எவ்வளவு விலை, வைரத்துக்கு எவ்வளவு விலை, அதுல மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளவு, எல்லாத்தையும் டீடைல்டா கொடுக்கணும். அப்ப ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒண்ணு எதுல இருந்து வரும்னா, இந்த செலவுகள் எல்லாம் போக மீதி எவ்வளவு நிக்குதோ அதுதான் ப்ராஃபிட். இப்போ காரு, போனு, க்ளோத்ஸ் எது நீங்க வாங்குனீங்கனாலும் போக போக நாள் போக போக அதோட மதிப்பு குறையும். ஆனா நீங்க தங்க நகையாகவோ வைர நகையாகவோ வாங்குனீங்கன்னா அதோட மதிப்பு ஏறும். சோ மதிப்பு ஏறுற விஷயத்துக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல பார்கெயின் பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்கெயின் பண்ணுங்க.